டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க், ஒருத்தர் அமெரிக்காவோட முன்னாள் அதிபர், இன்னொருத்தர் டெக் உலகத்தோட முடிசூடா மன்னன். ஒரு காலத்துல இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். ஆனா இப்போ குடியேற்றம், அதாவது இமிகிரேஷன்ங்கிற ஒரு விஷயத்துல எதிரும் புதிருமா நிக்கறாங்க. அப்படி என்னதான் ஆச்சு? வாங்க இந்த பரபரப்பான மோதலுக்கு பின்னால என்ன இருக்குன்னு ஆழமா அலசலாம். இதுதான் இன்னைக்கு மாமா உடைக்க போற ஒரு பெரிய புதிர். அமெரிக்காவின் முன்னாள் அதிபருக்கும் உலகமே உத்து பார்க்கிற டெக் ஜீனியஸுக்கும் நடுல திடீர்னு ஏன் இப்படி ஒரு விரிசல்? வாங்க பார்க்கலாம். முதல்ல இவங்களோட நட்பு எவ்வளவு ஆழமா இருந்துச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் மறுபடியும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கணுங்கிறதுக்காகவே இலான் மஸ்க் ட்விட்டரையே வாங்கினாரு. மத்த பெரிய டெக் கம்பெனிகள்லாம் ட்ரம்பை எதிர்த்தப்போ மஸ்க் மட்டும்தான் அவருக்கு உறுதுணையா நின்னார். அது மட்டுமா, சுமார் 2000 கோடி ரூபாய்க்கு மேல ட்ரம்போட பிரச்சாரத்துக்கு நன்கொடை கொடுத்திருக்கார். ஆனா இன்னைக்கு H1B விசாங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ரெண்டு பேரும் வெளிப்படையா மோதிட்டு இருக்காங்க. அவங்களோட கூட்டணியே உடையிற நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த முழு பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி யாரு? இதன் மையத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் பெயர் ராமகிருஷ்ணன். இவர்தான் அந்த ராமகிருஷ்ணன். சென்னையில படிச்ச ஒரு இந்திய வம்சாவளியினர். அமெரிக்காவுக்கு போய் மைக்ரோசாஃப்ட், ட்விட்டர் மாதிரி பெரிய கம்பெனிகள்ல வேலை செஞ்சு இப்போ ஒரு பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா, அதாவது ஒரு முதலீட்டாளரா இருக்கார். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ட்ரம்ப் இவரை தன்னுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI ஆலோசகரா நியமிச்சிருக்கார். இந்த ஒரு நியமனம் தான் இப்போ ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. ராமகிருஷ்ணனை நியமிச்ச அடுத்த நிமிஷமே ட்ரம்போட சொந்த ஆதரவாளர்களே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேட்ட ஒரு கேள்விதான் இது: அமெரிக்காவை ஆள்றதுக்கு நாம இந்த இந்தியருக்கா ஓட்டு போட்டோம்? இது வெறும் ஒரு கேள்வி இல்ல, ஒரு பெரிய எதிர்ப்பு ஆல. அவங்களோட கோபத்துக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். இந்த ராமகிருஷ்ணன் வெளிநாட்டு திறமைகளை அமெரிக்காக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றவர். குறிப்பா H1B விசாக்களை ரொம்பவே ஆதரிக்கிறவர். அதனால இவரை நியமிச்சது அமெரிக்கர்களுக்குத்தான் முதல் வேலைங்கிற ட்ரம்போட முக்கியமான கொள்கைக்கே எதிரானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த மோதல் வெறும் 2 நபர்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டை கிடையாது. இது 2 பெரிய கொள்கைகளுக்கு இடையிலான ஒரு போர். ஒன்னு அமெரிக்கா முதலில், இன்னொன்னு திறமை முதலில். இந்த 2 கொள்கைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப் அமெரிக்க வேலைகளை அமெரிக்கர்களுக்கே கொடுக்கணும், வெளிநாட்டுல இருந்து வர்றவங்கள கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. இதுக்காக தான் 2020ல H1B விசாக்களை நிறுத்தவும் முயற்சி செஞ்சாரு. ஆனா இன்னொரு பக்கம் மஸ்க் என்ன சொல்றாரு? திறமைக்கு தேசமோ நிறமோ முக்கியம் இல்ல, யார் திறமையானவங்களோ அவங்க தான் முக்கியம்னு சொல்றாரு. சொல்லப்போனா மஸ்கே ஒரு குடியேறியவர் தான் இல்லையா? தென்னாப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்தவர். அதனால அவர் பார்வை வேற மாதிரி இருக்கு. இந்த விவாதத்துல மஸ்க் தனியா இல்ல. அவரோட பழைய கூட்டாளி பேபாலை சேர்ந்து உருவாக்குன டேவிட் சாக்ஸும் ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவா வெளிப்படையா குரல் கொடுத்திருக்கார். இது சிலிகான் வேலியில இருக்கிற பலரோட மனநிலைய பிரதிபலிக்குதுன்னே சொல்லலாம். அப்போ இவங்க எதுக்கு எதிரா போராடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேர் தான் கண்ட்ரி கேப். அப்படின்னு என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இத்தனை பேர் தான் ஒரு வருஷத்துக்கு அமெரிக்காக்குள்ள வர முடியும்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா மஸ்கும் ராமகிருஷ்ணனும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லிமிட் தேவையில்ல, திறமையானவங்க எந்த நாட்டில இருந்து வந்தாலும் சரி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், திறமைய மட்டும் பாருங்க, எந்த ஊர்னு பார்க்காதீங்கிறது தான் அவங்களோட வாதம். சரி, நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கிற அந்த H1B விசா, அது ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு? குறிப்பா நம்ம இந்தியர்களுக்கு இது ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க அதை பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு ஷாக்கிங்கான உண்மை என்னன்னா, அமெரிக்கா ஒரு வருஷத்துக்கு கொடுக்கிற மொத்த H1B விசாக்கள்ல சுமார் 70% இந்தியர்களுக்கு தான் போகுது. நினைச்சு பாருங்க, 70%. இதனால இந்த விசா கொள்கையில வர்ற ஒரு சின்ன மாற்றம் கூட இந்தியர்களை எவ்வளவு பெருசா பாதிக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். சரி, அமெரிக்காவுக்கு ஏன் வெளிநாட்டு திறமைகள் தேவைப்படுது? இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய பணக்காரர் எப்படி தனக்கு உதவி செய்ய, கார் ஓட்ட, சமைக்கன்னு ஆட்களை வேலைக்கு வைப்பாரோ, அதே மாதிரி தான் அமெரிக்காவும் உலகின் சிறந்த மூளைகளை தனக்காக வேலை செய்ய வச்சு தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கு. இதத்தான் நாம பிரெயின் ட்ரெயின்னு சொல்றோம். ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்கள் உட்பட லட்சக்கணக்கான திறமைசாலிகள் இந்தியாவை விட்டு வெளியேறாங்க. அவங்களோட முதல் தேர்வா இருக்கிறது அமெரிக்கா தான். சரி, ஏன் இத்தனை பேர் இந்தியா விட்டு போறாங்க? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. வெளிநாட்டுல நல்ல வேலை வாய்ப்பு, அவங்க திறமைக்கு அங்க கிடைக்கிற மதிப்பு, இங்க இருக்கிற அதிக வரி, தேவையில்லாத அரசு அலைச்சல்கள், இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பாதுகாப்பு, ஒரு அமைதியான வாழ்க்கை, இதுக்காகத்தான் அவங்க போறாங்க. ஆக இந்த விவாதம் வெறும் விசா சம்பந்தப்பட்டது இல்ல, இது அமெரிக்காவோட எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்குது. இதோட விளைவுகள் எவ்வளவு பெருசா இருக்கும்? வாங்க பாப்போம். எலான் மஸ்க் ஒரு நேரடியான பெரிய எச்சரிக்கையை வைக்கிறார். அமெரிக்காவோட இந்த வளர்ச்சி, அதோட பெருமை எல்லாமே குடியேறியவங்களால கட்டப்பட்டது. குறிப்பா அமெரிக்காவோட சக்தியின் என்ஜின்னு சொல்லப்படுற சிலிகான் வேலியே வெளிநாட்டு திறமைகளால தான் ஓடுது.
அந்த அடித்தளத்தையே ஆட்டி பார்த்தா அமெரிக்காவோட பெருமையே சரிஞ்சிடும்னு அவர் சொல்றார். மஸ்கோட வாதம் ரொம்பவே சிம்பிளான ஒரு லாஜிக். ஸ்டெப் 1, ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், ஏன்னு உலகத்தையே மாத்திர டெக்னாலஜி எல்லாம் சிலிகான் வேலியிலிருந்து தான் வருது. ஸ்டெப் 2, அந்த சிலிகான் வேலியை இயக்குறதே பெரும்பாலும் H1B விசாவில் வந்தவங்களும் மற்ற குடியேறியவங்களும் தான். அதனால ஸ்டெப் 3, அவங்களுக்கு தடை போட்டா அமெரிக்காவோட டெக்னாலஜி ஆதிக்கம் முடிவுக்கு வந்துரும். இதுதான் ஒரு சொல்ல வர்ற பாயிண்ட். ஒருவேளை அமெரிக்கா திறமைகளுக்கு கதவை மூடினா என்ன ஆகும்? அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உலகின் சிறந்த மூளைகளை தட்டி தூக்க மத்த நாடுகள் போட்டி போட்டுக்கிட்டு காத்துட்டு இருக்கு. திறமையானவங்களுக்கு சீனா, ஜப்பான், சிங்கப்பூர்னு பல ஆப்ஷன்கள் இருக்கு. குறிப்பா துபாய் வரியே இல்லாததாலையும் பாதுகாப்பு அதிகமா இருக்கிறதாலையும் திறமைசாலிகளை ஈர்க்கிற ஒரு பெரிய மையமா இப்ப மாறிக்கிட்டு வருது. அப்போ கடைசியா நாம நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த ட்ரம்ப் மஸ்க் மோதல் ஒரு சாதாரண அரசியல் சண்டை இல்ல. இது அமெரிக்காவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. ஒருவேளை உலகத்தோட தலைசிறந்த மூளைகள் எல்லாம் அமெரிக்காவை விட்டுட்டு வேற நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சா உலகத்தின் சக்தி மையம் மாறுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?